எனக்கு இதுக்கு ஷாக் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த முதல் 3 முறை அவங்க பண்ணதே ட்ராமான்றத எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சுச்சு. ஏன்னா, அவங்க கிட்ட காசு கேட்டு நெறைய போனவங்க இடத்துல, அவங்க என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்க. தப்பா கதவ தட்டினாங்க அப்படின்னு 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண லேடி தான் அவங்க. வீட்டுக்கு வரவங்க அத்தன பேரையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி. நான் ஒரு பெண், ஒரு பொம்பள வீட்டுக்கு வரான்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த லேடி என்ன வந்து ஆக்சுவலி சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. என்னோட அப்பா இறந்துட்டாரு ஜனவரி 2026. எங்க அப்பா இறந்து என்கிட்ட காசு இல்லை. ஸோ வீட்டில் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அப்பாவோட டெத் வந்து அனுப்பி வச்சிருக்கேன். அம்மா வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. என்னம்மா இந்த நிலமையில இருக்கிறேன். அண்ட் மீ அண்ட் அம்மா மறுநாள் காலையில் எப்படின்னா, அப்பா இன்னைக்கு காலையில் இறந்துட்டாரு, இன்னைக்கு ஈவினிங் நைட்டு நாங்கள் பாடி எடுக்கிறோம், எங்களோட சொந்த ஊரில் எடுக்கிறோம். அங்கேருந்து அப்படியே நாங்கள் வண்டி பிடிச்சி நேராக வந்து மறுநாள் காலையில் 8 மணிக்கு அவன் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம். ஸோ அப்பா இறந்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு என்னெல்லாம் சாங்கியம் பண்ணிருப்பாங்க, அதே சாங்கியத்தோட உட்காந்துருக்கோம். அதோட அதே ஹரிச்சந்திரன் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கோம். வீட்டுக்குள்ள வரக்கூடாதுப்பா, அதனால வரல, காசு கொடுத்துருப்பா, முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா ஒரு 19 ரூபாய் இன்னும் பெண்டிங் இருக்கு. இட்ஸ் மீன் 19 lakhs பெண்டிங் இருக்கு. சும்மா அதுக்கெல்லாம் இப்படி வந்து உட்காந்து பண்ணின்னு இருக்காதீங்கம்மா. என்ன இப்படி உட்காந்துன்னு இருக்கீங்க, எழுந்து உள்ள வாங்க. இல்லைப்பா வீட்டில் இறந்துட்டாங்க, வரக்கூடாதுப்பா, நீ காசு கொடுத்துரு, நாங்கள் போகிறோம். ஏன்னா எதுக்குமே காசு இல்லை, எங்களுக்கு வேணும், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு மா ஒரு 3 நாளில் நான் அரேஞ்ச் பண்ணி போடுறேம்மா, ஏதாச்சும் நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வரோம். கிளம்பி வீட்டுக்கு வர வழி என்ன இருக்குது, கிளம்பி வரோம். 3ஆவது நாள் எனக்கு 50,000 ரூபாய் போடுறாங்க. அப்பா செத்ததுக்கு காசு. நான் அமைதியாக இருந்துட்டேன், நான் எதுவும் பேசிக்கல. இல்லை, ஏதோ கடன் கேட்டாங்கன்னு சொல்லி கடனை கொடுத்துட்டு திருப்பி நாம பிச்சைக்காரங்க மாதிரி காசு கொடுன்னு கேட்கறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை? இதுல ரொம்ப பெரிய வலி என்னன்னா, அவன் விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் காசு கொடுத்தேன். ஆனா நான் ரிட்டர்ன் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். என்ன பண்ணீங்க நீங்க? மிக்ஸ் பண்ணி குடிச்சா சீக்கிரம் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சேன். அப்படி பண்ணீங்களா? ஆமா, அப்படிதான் பண்ணேன். இந்த ரொம்ப ரொம்ப நெடி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்லாப் ஆகும்ல, ஒரு மாதிரி கிடினஸ் வரும்ல. So I fainted because of that. அதிகமா எனக்கு உள்ளர போல. நீங்க டயட்டிஷியன் படிச்சிருக்கீங்க, MSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் ப்ளஸ் MBA HR. மை காட், இவ்வளோ படிச்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த மணியை நம்ம சம்பாதிக்கலாம் திருப்பின்றது வேற விஷயம். பட் அதுல நீங்க பயங்கரமா டிப்ரெஷன் ஆயிருக்கீங்க, ட்ராமாடைஸ் ஆயிருக்கீங்க. மேம் எல்லார்கிட்டயும் பிச்சை எடுக்கிறது ஈஸி இல்லை.